என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதாவது இந்த கொழுப்பு சத்தெல்லாம் கூடி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கட்டிகை, ஏதாவது உடம்பில் இருக்கிற கட்டிகை, வாயு சம்பந்தப்பட்ட என்ன பெரிய எப்பேற்பட்ட கொம்பேறி வாயு, சாதா வாயு, எல்லா வாயுக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அருமையான பூண்டு லேகியம், கார்லிக் லேகியம், பூண்டு லேகியம் செய்ய போகிறோம். இது கர்ப்பஸ்திரியை புள்ள பெற்றாங்கன்னா உடனே முதல்ல ஆரம்பத்தில் அவங்க வயிற்றில் உள்ள கசடு வாயு கேஸ்லாம் உள்ள ஃபார்ம் ஆகிருக்கும், அதெல்லாத்தையும் வெளியாக்கக்கூடியதுக்கு ஒரு அருமருந்து. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, இரத்த கொதிப்புன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த இரத்த கொதிப்பு இது எல்லாத்தையும் போகிறதுக்கும் எல்லா வாயுகளை கலைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து, அருமருந்து. பூண்டு லேகியத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டு லேகியத்துக்கு 1.5 கிலோ பூண்டு உரித்து வச்சுருக்கோம். நீங்கள் 1 கிலோ செய்யுங்க, 1/2 கிலோ கூட செய்யுங்க, உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. பூண்டு லேகியெல்லாம் 1/2 கிலோ கால்கிறது இவ்வளோண்டு தான் வரும், பத்தாது. 1 கிலோ செஞ்சால் மட்டும்தான் பத்தும். அதனால் இப்போ நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு வேண்டிய செக்கு தேங்காய் எண்ணெய், இது செக்கு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், சுக்கு, வெல்லம். உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் வெல்லம் நான் அதிகமாக எடுத்திருக்கேன், சும்மா காட்டுறதுக்காக பாகு வெல்லம். இதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஒரு சட்டியை வெல்லம் காய்ச்சதுக்காக வச்சுருக்கோம். நான் கூடுதலான பொருள் போட போகிறேன், அதுக்காக கொஞ்சம் கூடுதலான வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. எந்த லேகியங்கன்னாலும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அந்த வெல்லத்தை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், திருப்பி தானே வந்துடும். அதனால் அதிக தண்ணி சேர்க்காதீங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா ஆச்சு. வெல்லம் இந்த கொதிச்சதோட தீ ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே வச்சா கீழே இருக்கிற மண்டியெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு இதில் வடிகட்டிக்கிடுவோம். இந்த வெள்ளத்தில் வடிகட்டுறதால பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ மண் அப்படியே நின்றோம். அதுக்கு தான் நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டுறது. இல்லைன்னா லேகியத்தில் கரகரன்னு இருக்கும். முறையாக இது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டை நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்து, தேங்காய் பாலில் இந்த பூண்டை குக்கரில் நல்ல களையற நல்லா அப்படி மசிய வேக வச்சுருவாங்க. ஆனால் அது நாள் பட நிற்காது, கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம இப்போ தேவைப்படுறவங்க தேங்காய் பாலில் வேக வச்சு, நான் இப்போ தேங்காய் பால் சேர்க்கலை. சாதாரணமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதை அதில் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் வெள்ளைப்பாகில் அந்த ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறமா நான் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இந்த முறையை செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் நாள் போட இருக்கும். ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு வியாபாரத்துக்கும் சேல்ஸுக்கும் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பூண்டை இது உள்ள குக்கரில் போட்டோம். குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி, புகுண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் கம்மி. ஏன்னா திருப்பி அந்த பூண்டில் இருக்கிற தண்ணி பூரா சுண்டணும் வெள்ளத்தில். அதே மாதிரி டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 விசில் வர்றதுக்காக வச்சுருக்கோம். எல்லா லேகியத்துக்கும் எப்படி கிண்டுவோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகை போட்டுட்டு வெள்ளைப்பாகில் எல்லா பொருளையும் சேர்ப்போம். பூண்டு லேகியத்துக்கு ஃபஸ்ட்டு பூண்டை தண்ணி சுண்ட கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டி காஞ்ச உடனே பூண்டை நம்ம மிக்சியில் அரைச்ச பார்த்திங்களா, குக்கரில் வேக வச்சு அதை அப்படியே கிளாஸ் வச்சே மசிக்க முடியாதவங்க நீங்கள் மிக்சியில் கர்கர்னு 2 பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். தீயை சிம்மில் வச்சுருக்கேன். தீயை சிம்மில் வச்சு இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் சுருளை வைக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே மசிச்சுக்கிட்டே வரேன். 1-2 இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா கரண்டியில் 1-2 மசியாத பூண்டு கூட மசிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாவது கிண்டியிருப்பேன். இந்த 10 நிமிஷம் நல்லா கிண்டும் போது
கரண்டி நல்லா லாங் கரண்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துங்க. இந்த பபுளாக அப்படியே வெடித்து மேலே தெரிக்கும். இல்லைன்னா மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு தூரமாக போய் உட்காந்துங்க. இது அடியெலாம் பிடிக்காது. அடி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. கொஞ்சம் தூரமாக உட்காந்துங்க. இப்போ நல்லா தண்ணி சத்து வத்திருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வடிகட்டி வச்சுருக்கோங்களே, அந்த வெள்ளைப்பாகு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஊற்றிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ஊற்றிட்டேன். வெள்ளைப்பாகு ஆல்ரெடி பாகு பதத்துக்கு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த பாகுலேயே இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் அந்த பாகில் நல்லா கட்டி லேகிய பதத்துக்கு வரும். லேகிய பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நம்ம அப்படியே பொறுமையாக லேகிய பதத்துக்கு கிண்டி எடுக்கணும். பாருங்கள், இப்போ சுக்கு பொடி போடுறேன். இந்த டைமில் கொஞ்சம் இனிப்பு தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துங்க. பாருங்கள், ஈரப்பதம் எல்லாம் போய் வெள்ளைப்பாகில் பாருங்கள் இப்படி சட்டியை விளக்குனா இப்படி சுற்றி வர மாதிரி இப்போ மெதுவாக பாருங்கள் ஒட்டாமல் சுற்றி வருது. இப்படி விளக்குனா கூட க்ளீனாக வருது. சட்டி தெரியுது பாருங்கள். இப்படி விளக்குனா சட்டி தெரியணும். அந்த மாதிரி ஓடி வரணும். அந்த அளவுக்கு பதம் வந்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் கொடுக்குறேன். 100 எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய். இப்போ லாஸ்ட்டாக ஃபுல்லாக பக்குவம் வந்துருச்சு பாருங்கள். நல்லா பக்குவம் லேகியத்துடைய பக்குவம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய், முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் லாஸ்ட்டாக. நல்லா லேகியத்துடைய பக்குவம் பாருங்கள். நல்லா லேகியத்துடைய பக்குவம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா அப்படி அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஒட்டாமல் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சட்டியில் சுற்றி ஒட்டாமல் நல்லா வருது. எண்ணெயும் மேலே திரண்டு கக்கி வருது. இந்த டைமில் தீயை ஆஃப் பண்ணிடலாம். இது பக்குவமான பூண்டு லேகியம் கிண்டியாச்சு. இது பூண்டு வாய்வு, கொலஸ்ட்ரால், கேஸ் ட்ரபுள், என்னென்ன வயிற்றில் உள்ள பிரச்சனை, வயிற்று கேஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைய பெற்றவங்களுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு 15 நாள் 10 நாள் 15 நாளைக்கு அப்புறமா இந்த லேகியம் சாப்பிட்டா வயிற்றில் உள்ள கசடு அழுக்குன்னு சொல்லுவாங்க, அது கேஸ் தங்கியிருந்த எல்லா வாயுவும் வெளியேறிடும். ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான லேகியம். இது செய்யும்போது கொஞ்சம் எட்டை இருக்கணும். நல்லா லாங் கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க. ஏன்னா இது நாள் போட்டு தங்கி வச்சு சாப்பிட முடியாது. இந்த லேகியத்தை அதிகபட்சம் 1 மாதம் 1.5 மாதம் அவ்வளோதான். இது அதுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடுவோம். அது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இது விலைக்கும் கிடைக்கும். நம்ம ஆர்டர் கொடுத்தா வெந்தய லேகியம் இருக்குது, தூதுவாழை லேகியம் இருக்குது, பூண்டு லேகியம் இருக்குது, கருணக்கிழங்கு லேகியம் இருக்குது. இந்த மாதிரி லேகியங்கள் எல்லாமே நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுங்க, செஞ்சு தரோம்.